ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம். ஒருவர் 33வது சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அதில் 3 வசனங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ஒரு சங்கீதம், சிறிய சங்கீதம். ஆமேன். அதை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையும் அடிக்கடி வாசிக்கிற அருமையான சங்கீதமாக இருக்கிறது. ஆமேன். என்ன சொல்லுகிறாரு? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானதுமாய் இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் கொடுக்கிறார்? அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் அது ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் ஒருமித்து நாம் வாசம் பண்ணுகிறது அது எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். முழுதாக ஒற்றுமை என்ற வார்த்தை, என்ன வார்த்தை? ஒற்றுமை என்ற வார்த்தை உண்மையாக எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. இதை நாம் இந்த சங்கீதத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. கடந்த கிழமைகளிலே ஆண்டவர் நாம் ஒரு நல்ல போராளி என்று பேசினார். ஆமேன். கடந்த கிழமை நாம் நல்ல ஒரு விளையாட்டு வீரர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் பேசினார். பல பாத்திரங்களாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற்றப்படுகிறோம் இல்லையா? ஏன் பல பாத்திரங்களாக மாற்றப்படுகிறோம்? ஒவ்வொரு பாத்திரமாக நாங்கள் மாற்றப்படும் போது அந்தந்த பாத்திரமாக நாம் நம்மை மாற்றும் போது நமக்கு அவைகளினூடாக ஆசீர்வாதம் உண்டாகிறது. நமக்கு மாத்திரமல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உண்மையாக ஆசீர்வாதம் என்பது இந்த நாளின் பகுதியிலே ஆவியானவர் எங்களுக்கு என்னத்தை பேசுகிறார் என்று சொன்னால், இப்ப சகோதரர்களாக நாம் கூடுகிறோம் இல்லையா? சகோதரர்களாக நாம் கூடுகிறோம். ஒரு தேசத்தில், யாழ்ப்பாணத்தில், வித்தியாசமான மாவட்டங்களில் பிறந்தாலும் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக ஒரு சகோதரர்களாக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆனால் பாருங்க, ஒன்று கூடுவது, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது என்னத்தை கொண்டு வருகிறது? எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அப்ப அந்த இடத்திலே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். என்ன? அந்த ஒற்றுமை இல்லாத்தில் என்ன உண்டாகிறது? அது இன்பம் இல்லாத ஒரு கூடுகையாக மாறுகிறது இல்லையா? என்ன கூடுகையாக? ஒரு இன்பம் இல்லாத கூடுகையாய். அது மாத்திரமல்ல, ஒரு நன்மையும் உண்டாகாத ஒரு தீமை, ஒரு கூடுகையாக அது மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் கூடுகையை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காய்? ஜனங்கள் தன்னை விசுவாசிக்கிறவர்களை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி தேவன் கூட்டுகிறார். எதற்காக தேவன் கூட்டுகிறார்? அது கூடுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, கூட்டுகிற ஆண்டவருக்கும் ஒரு நன்மையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் கூட்டி சேர்த்தார். இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்திருக்க முடியும்? நீங்க அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே நீங்க தனியவோ அல்லது குடும்பமாக என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரை பாடலாம், ஆண்டவரை துதிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஆலயம் தேவையில்லை, மற்ற ஜனங்களும் தேவையில்லை இல்லையா?
ஆனால் ஆண்டவர் ஏன் இதை ஏற்படுத்தினார் என்று பார்த்தால், இதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறபடியால் தான் தேவன் அதை ஏற்படுத்தினார். அப்ப இந்த ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கும்போது, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒற்றுமை இருக்கும் போதுதான் கூடுகை இன்பமாக அது இருக்கிறது, அது நன்மையாகவும் இருக்கிறது. முதலாவது உங்களுக்கு இன்பத்தை அது கொடுக்கிறது. ஆமென். நீங்க சபைக்கு வராமல் தனியே நின்று குடும்பமாய் வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு 2-3 மாசம் கொஞ்சம் நாள் எப்படி இருக்கும் என்று பாருங்க. கூடி நாம் எல்லாரும் ஒவ்வொருவரை காணும் போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லையா? இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை இணைக்கிறாரு. அப்ப கூடுகையை ஆண்டவர் ஏற்படுத்தினது ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாத்தான் கூடுகையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நியாயாதிபதிகளின் காலத்திலே இஸ்ரவேல் 12 கோத்திரத்தாரும் பிரிந்திருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் வித்தியாசமான குறிக்கோள்கள், நோக்கங்கள் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் வேறு. கோத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கினது ஒவ்வொரு கோத்திரமும் தேவனை சரியான முறையிலே பின்பற்றி உலகத்தை கடவுளுக்கு ஆதாயப்படுத்துவதற்காக. ஆனால் அவர்கள் என்ன நோக்கம் கொண்டார்கள்? தங்கள் இனம், தங்கள் ஜாதி, தங்கள் மொழியாக அப்படி வளர்ந்து வரும்போது எங்கள் 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 என்று உருவானது. ஆனால் இப்படி இருந்த போதுதான் நாங்கள் பார்க்கிறோம், தாவீதினுடைய காலத்திலே அவர் என்ன செய்கிறார்? முழு இஸ்ரவேலையும் ஆளுகிறார். எல்லா கோத்திரங்களும் ஒன்றாக சேருகிறது. சேரும் போது தாவீது ஒரு அருமையாக எல்லாரும் கூடுகிற வேளையிலே ஒரு சந்தோஷத்தை காண்கிறார். கூடும் போது கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே இறங்குகிறார். அப்ப இறங்கும் போது அங்கே என்ன உண்டாகிறது? ஒரு சமாதானம், ஒரு ஒருமனப்பாடு, கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தல் முழு தேசத்துக்கும் உண்டாகிறது. அந்த வேளையில தான் தாவீது இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஏன்? அப்படியே 12 கோத்திரங்களும் பிரிந்தே இருக்குமாக இருந்தால் ஒவ்வொருவர் எங்கள் எங்கள் சுயநல விருப்பங்களுக்காக அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அப்படியே பிரிந்தே இருந்திருப்பார்கள். இல்லையா? பாருங்க, இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் உண்மையாக பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், ஒரு உதாரணத்தை ஒரு எழுத்தாளர் நமக்கு கொடுக்கிறார். அது எப்படியான உதாரணம் என்று பார்த்தால், மனித உடல் சம்பந்தமானது. எங்களுடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. எங்களுடைய சரீரத்திலே அங்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு ஒரு தலை உண்டு, இல்லையா? இந்த சரீரத்தை ஆண்டவர் சபைக்கு என்ன செய்கிறாரு? ஒப்பிடுகிறாரு. சரீரத்தை சபைக்கு ஒப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, எப்படி ஒரு தலை ஒற்றுமையாக முழு அங்கங்களையும் ஒன்றாக சேர்த்து செயற்பட வைக்கிறது, இல்லையா? நம்முடைய தலை ஒரு காலுக்கு நீ இங்கால போக வேண்டும், ஒரு காலுக்கு நீ மற்ற பக்கம் போக வேண்டும் சொன்னால் நாம் எப்படி நடப்போம்? எப்படி நடப்போம்? இப்படியா நடக்கிறோம்? இப்படித்தான் எல்லாரும் நடப்போம், இல்லையா? தலை என்ன செய்கிறது? சரியாக அதை ஒருமனப்பாட்டோடு ஒன்றாக அது இணைக்கிறதை பார்க்கிறோம். அப்ப 2 காலம் ஒன்றாக என்ன செய்கிறது? ஒழுங்காக நடக்கிறது. அப்படித்தான் கைகள், கண்களும் அப்படித்தான், இல்லையா? காதுகளும் அப்படித்தான். ஒரு தலை இந்த சரீரத்தை என்ன செய்கிறது என்று பார்க்கிறோம்? ஒருமனமாய், ஒற்றுமையாய் அது என்ன செய்கிறது? இயக்குகிறது. அப்ப சபை என்ற சரீரத்துக்கு தலையாக இருக்கிறவர் நம் இயேசு பிரான். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? நம் எல்லாரையும் கூட்டி ஒன்றாக சேர்க்கிறாரு. ஒன்றாக சேர்த்து வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வார்த்தையின்படி வாழ கர்த்தரை அழைக்கிறாரு. அப்ப வார்த்தையின்படி நாங்கள் வாழும் போது நாம் என்ன செய்கிறோம்? சரீரத்திலே கையுங்காலும் செயற்படுகிறது போல சபை என்ன செய்கிறது? செயற்படுகிறது. ஒழுங்காக அது செயற்படும் போதுதான் என்ன உண்டாகிறது? இன்பம் உண்டாகிறது. ஆமென்.
ஒழுங்காக செயற்படும் போதுதான் அங்கே என்ன உண்டாகிறது? ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளத்தை தான் அவர் 2வது 3வது வசனங்களில் எங்களுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமென். அப்ப மனித உடலில் அனைத்து உறுப்புகளும் வேறுபட்டதா இருந்தாலும் தலைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒற்றுமை அங்கு உருவாகிறது. அப்ப சபை மக்கள் எல்லாரும் நாம் தலையாயிருக்கிற இயேசுவுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒரு ஒற்றுமை நமக்கு உண்டாகிறது. அந்த ஒற்றுமை ஒருமனப்பாடு எப்போ குழம்புகிறது என்று பார்த்தால், நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படி தலையாகிய இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அது உருவாகிறது. இல்லையா? பாருங்க, நாம் வித்தியாசமான மனுஷர்கள். ஒருபோதும் வேதம் எங்களுக்கு சொல்லவில்லை 100% எல்லாத்திலையும் நீங்க ஒரு மனதா இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதிலே வேதம், நாம் வித்தியாசமானவர்கள். நம்மை உண்டாக்கினது யாரு? ஒரே தேவன் உண்டாக்கினாரு. அப்ப எல்லாத்திலையும் 100% நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் எங்களை டிமாண்ட் பண்ணவில்லை. அதை ஆண்டவரை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் எவ்வளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வித்தியாசமான கருத்துக்கள் உண்டு, வித்தியாசமான எண்ணங்கள் உண்டு, வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் உண்டு, இல்லையா? ஆனால் நாம் எல்லாரும் எதிலே ஒற்றுமையாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? ஒரே தேவன், ஒரே குமாரன், ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே சத்தியம், ஒரே வேதம். இதுல எல்லாரும் நாம் ஒன்றாயிருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? யாராவது இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தெய்வம் என்று விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறோமா? நம்மை அபிஷேகித்து ஒரு சரீரமாக்கினது ஒரே பரிசுத்தாவியானவர். இதுல எங்களுக்கு ஒரு உடன்பாடும், இதுல ஒரு வித்தியாசமான கருத்துக்களும் எங்களுக்கு ஒருபோதும் இல்லவே இல்லை. இதுதான் மிக முக்கியம். எதிலே ஆண்டவர் நாம் எல்லாரும் ஒரு மனத்தோடு இருக்க வேண்டும், ஒரு சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதிலே நாம் அப்படியே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படியே இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்கின்றபடியால், வித்தியாசமான எண்ணங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள் கொண்டவர்களாய் இருக்கின்றபடியால், அப்படி இருக்கிறவர்கள் நாம் கூடி வருகிற வேளையிலே நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சகோதரர்களாய் இருக்கின்றபடியால், அல்லேலூயா, நாம் சகோதரர்களாய் இருக்கின்றபடியால், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றபடியால், நமக்கு ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்றபடியால், நாங்கள் இன்பமாய் இருக்க வேண்டும் என்றபடியால், நாம் எப்பவும் சமாதானத்தோடு கூடி வர வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. வித்தியாசமான கருத்துக்களையும் வித்தியாசமான மனிதர்களையும் நாம் எல்லாரையும் எப்பவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தன்மையை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்படி, இவா அப்படி, அவர் ஒரு மாதிரி, இவர் ஒரு மாதிரி, அவருக்கு அந்த பலவீனம், இவருக்கு இந்த பலவீனம், விளங்குறதா? இவைகள் எல்லாத்துக்கும் இங்கே எந்தவித இடமும் கிடையாது. எல்லாரும் எல்லாரோடும் கூடி வருகிறது கடவுளுடைய சித்தமாயிருக்கின்றபடியால், ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அது இன்பமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள், பிரச்சனைகள், சமாதானம் இன்மை, இல்லையா? சமாதானம் இன்மை, ஏக்கம், கலக்கம். அன்புக்காக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? யாரை நம்புவதென்று ஜனங்கள் பதகளிக்கிறதை பார்க்கிறோம். யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்திலே இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மனுஷர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே, கடவுள் எங்களை அழைத்து பாவத்தை மன்னித்து தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி தன் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஊற்றி, இன்றைக்கு என் நாமத்திலே கூடுங்கள், அது உங்களுக்கு நன்மையாயிருக்கும். ஆமென். அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு இன்பத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒற்ற
ஒற்றுமையாய் நீங்க இருக்கும் போது உங்களுக்கு இன்பமாயிருக்கும். ஒற்றுமைக்காக நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஒற்றுமைக்காக உங்களை தாழ்த்தும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எங்களுக்கு சமாதானம் உண்டாக வேண்டும், எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், எங்களுக்கு மனதில் எந்தவித ஒரு திருப்தி உண்டாக வேண்டும் இல்லையா? ஒரு சந்தோஷம், இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒற்றுமையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதான் இயேசு மலப்பிரசங்கத்தில் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லையா? அருமையானவர்களே, பாருங்க, ஒற்றுமையின் உண்மையான எதிரி எது? பொறாமைகள், எரிச்சல்கள், போட்டிகள், எல்லா விதமான பாவங்கள், ஏற்றத்தாழ்வுகள். இது எதுக்கு பாதகமாக அமைகிறது? எதுக்கு பாதகமாக அமைகிறது? இவைகள் எல்லாம் ஒற்றுமைக்கு பாதகமாய் அமைகிறது. ஏன் ஒரு குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. உறவினர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. எதற்காக? இப்படியான பாவ பழக்க வழக்கங்களால. அல்லேலூயா. இயேசு எங்களை அழைத்து என்ன செய்தார்? முதல் பாவத்தை கழுவினார். அடுத்தது என்ன செய்தார்? ஒரே ஆவியினாலே எங்களை அபிஷேகித்தார். ஆமென். ஏன்? ஒரு மனம் உள்ளவர்களாய் வாசம் பண்ணும்படி. வித்தியாசமான கருத்துக்களோட நீ இரு, உனக்கு அந்த சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒற்றுமை என்பது ஆரோன் அபிஷேகம் செய்வதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நறுமண வாசனை போன்றது. யாத்திராகமம் 30:22-30 நீங்க வாசித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 30:22-30 வாசித்து பார்க்கலாம். எப்படி போனது? ஆரோன், ஒற்றுமை என்பது ஆரோனுடைய அபிஷேகம் செய்வதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நறுமண வாசனை போன்றது. அது அவரது தலையில ஊற்றப்படுகிறது. யாற்று தலையில? ஆரோன் தலையில ஊற்றப்படுகிறது. அது ஊற்றப்படும் போது அவர் தாடியின் கீழே ஓடுகிறது. அங்கிருந்து அவருடைய அங்கியின் விளிம்பு வரை ஓடுகிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு இதமான வாசனையை அது ஆரோன் மேல் உண்டாகிறது முதல். அது மாத்திரமல்ல, ஆரோன் யாருக்கு ஆசாரியராக இருக்கிறானோ அந்த ஆசாரிய செய்கிற எல்லா மக்களுக்கும் அது உண்டாகிறது. அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் தலையில ஊற்றப்படுகிறது. அது வாசனையாயிருக்கிறது. அப்படியே கீழே வடிஞ்சு என்ன செய்கிறது? உடையிலும் சரீரத்திலும் அப்படியே முழுக்கவுமாக அது வடிகிறதை பார்க்கிறோம். சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். தலையாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். எங்கள் எல்லாரையும் என்ன செய்திருக்கிறாரு? அபிஷேகம் செய்திருக்கிறாரு. முதல் அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. யார் யார் இயேசுவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ அது முதலாவது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது இன்பத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, அல்லேலூயா, சுகத்தை தருகிறது. அது மாத்திரமல்ல, உன் வீட்டாருக்கு அது உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, உன்னுடைய சபை மக்களுக்கு அது உண்டாகிறது. அல்லேலூயா. ஏன் அது வாசம் அடிக்கிறது. அல்லேலூயா. அந்த வாசம் என்ன செய்கிறது? எல்லாராலும் மணக்கக்கூடியதா இருக்கிறது. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் கூடி வருகிற வேளையில் உங்களுடைய சரீரம், அல்லேலூயா, அது அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறதா? பேதுரு எழுதுகிறார், நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இது எதை குறிக்கிறது? பரிசுத்த அபிஷேக எண்ணெய், பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை அது சித்தரிக்கிறது. பரிசுத்த ஆவியின்
ஊழியத்தை சித்தரிக்கிறது. அப்ப கடவுளுடைய மக்கள், கவனமாக கேளுங்க, ஆண்டவருடைய மக்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழும் போது அவர்களுக்கு இனிமையான வாசனையாக இறங்குகிறது. அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கும் போது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒற்றுமைக்காக உங்களை விட்டு கொடுக்கும் போது, உங்கள் சரீரம் ஒரு அபிஷேகத்தால, ஒரு வாசனையாலே அது நிரம்புகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த அபிஷேகமும் அந்த வாசனையும் நமக்கு சுகத்தையும் இன்பத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டாகிறது. அல்லேலூயா, சோஸ்திரம். அது மாத்திரம் அல்ல, சுற்றியுள்ள பகுதிகளிலே அது என்ன செய்கிறது? உங்களால ஒரு நறுமண வாசனை அது உண்டாக்குகிறது. ஆமென், பரப்புகிறது. உண்மையாக சகோதர சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று வாசித்தோம். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கின்றார். கட்டளை என்றால் என்ன கருத்து? அதுக்கு ஒற்றுமையாக உன்னுடைய அபிஷேகத்தோடு நீ இருப்பாயாக இருந்தால் அது தேவனுடைய கட்டளை. கடவுள் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எதற்கு? ஜீவனுக்கும் ஆசீர்வாதம். கடைசி வசனம், கடைசி வரிகள். ஜீவனும் ஆசீர்வாதம் தேவன் கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கட்டளையிட்டது எல்லாம் அப்படியே நடக்கும் இல்லையா? ஒரு நாளும் மாறாதது அந்த காரியம். அப்ப இந்த வசனப்படி நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக வாழும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கின்றார். அப்ப பெந்தெக்கோஸ்தே ஒரு உருவகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீடர்கள் எல்லாரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்து ஜெபத்திலே ஐக்கியப்பட்டு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள்? ஒரு மனத்தோடு சொன்னதை கேட்டு எல்லாரும் ஒரு இடத்திலே காத்திருந்தார்கள். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுறதை கேட்டு நாம் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வரும்போது எப்படி பெந்தெக்கோஸ்தே நாளில் ஆண்டவர் இறங்கி காரியங்களை செய்தாரோ அப்படி அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அப்ப சீடர்கள் ஒற்றுமையும் சமாதானத்துடன் வாழ்ந்து ஜெபத்தில் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். தேவன் தன் வாக்குறுதியை என்ன செய்தார்? காத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியானவர் தம் முழுமையினாலும் அவர்கள் மேல் என்ன செய்தார்? இறங்கினார். இறங்கின போது என்ன நடந்தது? எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் பூமியின் கடைசி பரியந்தம் வாசனை, பொத்து உணர்ச்சி அடைந்து புறப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, சுயநலம், வீண் சச்சரவு, பிரிவினைகள் இவை அனைத்தும் நமது பாவமான மனித இயல்புகள். ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிற எல்லா இயல்புகளும் பாவமான இயல்புகள். அந்த இயல்புகளை நாம் தூக்கி எறிந்திடணும். ஏன் தெரியுமா? அது என்னுடைய அபிஷேகத்தை, நல்ல வாசனையான அபிஷேகத்தை அது நார வைக்கிறது. முதலாவது. அப்ப நம் மனத்தோட போனால், ஏதாவது கூடாதை காலையில் உலக்கி கொண்டு போனால் என்ன செய்யும்? பூரடம் மணக்கும். என்ன இவர் மணக்குன்னு பார்ப்பாங்க, என்ன? அப்படித்தானே? அதே மாதிரி தான் இல்லையா? அது என்ன செய்யும்? மணக்கும். அது மணந்தால் என்ன செய்யும்? அது ஒரு இன்பத்தையும் கொடுக்காது. ஒரு இன்பத்தையும் அது கொடுக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, ஒற்றுமைக்காக நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒற்றுமைக்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒற்றுமைக்காக நாம் சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒற்றுமையை தடை செய்யும் சகல பாவங்களையும் நாம் தூக்கி எறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியான ஒரு பாத்திரமாய் நீ மாறும்போது உன் வாழ்க்கையிலே இன்பம் உண்டாகிறது. அது கட்டளையிடப்பட்டிருக்கிறது.
ஒற்றுமையை காக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, ஒற்றுமைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே இன்பமும் சுகமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த கட்டளையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒற்றுமையாகவும் இனிமையாகவும் எங்களை ஆக்குகிற ஒரு கூட்டத்தாராய், ஒரு கூடுகையாய் ஆண்டவர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். இதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் பாடுபடும் போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பாவம் செய்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி அவர்களுடைய பலவீனங்களை தாங்கிக் கொண்டு அவர்களை மன்னித்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டுதான் கடந்து போக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இவை எல்லாவற்றுக்கும் ஒற்றுமை என்ற காரியம் என் மண்டையில் இருக்குமாக இருந்தால் என்னால அதை செய்ய முடியும். ஏன் செய்ய முடிகிறது? காரணம், எனக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவியான் அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறபடியால் என்னால் முடியும். ஆனால் அந்த அபிஷேகத்தை, ஒற்றுமையை தடுக்கும் பாவங்களுக்கு நான் முதலிடம் கொடுத்தால் என்ன நடக்கிறது? அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்ள முடியாமல் போகிறது. இதனால இன்பம் யாருக்கு இல்லை? யார் அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்ள தடையா இருக்கிறார், அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் இல்லை, வாழ்க்கையில் சுகம் இல்லை. ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒற்றுமை என்ன செய்கிறது என்றால், அருமையானவர்களே, ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், விரும்புகிறார், ஒற்றுமையாக மனுஷர்கள் இருக்கும் போது கடவுள் தூண்டப்படுகிறாராம். எப்போ ஜனங்கள் சகோதர சகோதரிகளை தாங்கி மன்னித்து ஒற்றுமையாய் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ள போது கடவுள் தூண்டப்படுகிறார். எதற்கு தூண்டப்படுகிறார்? அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தூண்டப்படுகிறார். அந்த ஜனங்களை குணப்படுத்துவதற்கு கடவுள் விருப்பமாக இருக்கிறார். அங்கே இறங்குவதற்கு விருப்பமாக இருக்கிறார். அங்கு நிரப்புவதற்கு விருப்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே ஒற்றுமையும் ஒருமனப்பாடும் இருக்கிறதோ அங்கே கடவுள் உற்சாகமான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, தன் பிரசன்னத்தினால் அதை கட்டி எழுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். கவனமாக கேளுங்கள். இது சபையில மாத்திரமல்ல, சபையில ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். உங்களோட வீட்டை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எந்த குடும்பம் கடவுளுக்காக சமாதானமாயிருக்கோ, எந்த குடும்பம் கடவுளுக்காக ஒற்றுமையாயிருக்கிறதோ, கவனமாக கேளுங்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்பத்தோடையும் சமாதானத்தோடையும் இருக்க வேண்டுமா? குடும்பத்திலே ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்திலே ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள். ஒற்றுமையை சும்மா சகிக்காமல், தாங்காமல், நாம் கஷ்டப்படாமல் ஒற்றுமையை காத்துக்கொள்ள முடியாது. எதையும் தாங்கி சகித்து, விசேஷமாக ரட்சிக்கப்படாத அங்கத்தவர்கள் இருக்கிற குடும்பங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சகித்ததை தாங்கிக் கொள்ளுங்கள். ஒற்றுமைக்கு ஆயிருக்கும். ஒற்றுமையாய் இருக்கிற இடத்துல கடவுள் என்ன செய்வார்? இதுக்காகத்தான் அடிக்கடி சொல்றது, குடும்பம் கவனம், குடும்பம் கவனம். குடும்பத்தில் சரியாய் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும். குடும்பத்துக்கு எந்த சேதமும் வராமல் அப்பாமார் அம்மாமார் செயற்பட வேண்டும். அல்லேலூயா. மிக முக்கியம். உங்களுடைய ஒற்றுமை பிள்ளைகள் காண வேண்டும். உங்கள் ஒருமனப்பாடு பிள்ளைகள் காண வேண்டும். ஆமென். அங்கே ஒருமனப்பாடும் ஒற்றுமையும் இருக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய கிரியை இருக்கிறது. ஒருமனப்பாடும் ஒற்றுமையும் இல்லாத இடத்துல கடவுள் இறங்குவது இல்லை. அல்லேலூயா. ஆகவே என்ன நடந்தாலும், எது வந்தாலும் வாழ்க்கையில நாம் என்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? குடும்பத்தின் ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தின் ஒற்றுமை பணத்துக்காக, செல்வாக்குக்காக, வேறு அழிந்து போகிற காரியங்களுக்காக அது என்ன செய்கிறதாம்? வீணாக்கப்படுகிறது. அப்ப கடவுளை ஒரு கிரியை செய்கிறதற்கு நாம் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால்
நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். அப்போ ஒற்றுமை கடவுளை என்ன செய்கிறது? தூண்டுகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கடவுளுடைய மக்களின் ஒற்றுமையை தாவீது 2 பழக்கமான உருவங்களுக்கு ஒப்பிடுகிறார். முதலாவது படம் பிரதான ஆசாரியரின் அபிஷேகம். அல்லேலூயா. தலையில பரிசுத்த அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படும் போது அவருடைய தாடியில வழிந்தது, அது பின்பு அவரது ஆடையில் விளிம்பு வரை அவரது உடலில் அது என்ன செய்கிறது? ஓடுகிறது. வேதத்தில் எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப அதன்படி எண்ணெய் அபிஷேகம் ஆசாரியன் மீது வரும் ஒரு ஆவியின் முழுமையை சித்தரிக்கிறது. ஆவியின் முழுமையை சித்தரிக்கிறது. ஏசாயா 61வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். இப்ப தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படும் போது இது உண்மையாக இருந்தது. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நீங்க 13வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். சரியோ? இப்ப ஆசாரியன் அபிஷேகம் செய்யப்படும் போது சபைக்கு ஒரு தெளிவான விண்ணப்பத்தை அது நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. சபையிலே அவருடைய ஆவியை பொழிவதற்கு ஒற்றுமை என்ன செய்கிறது? ஒரு நல்ல வழியாக அது அமைகிறது. ஆமென். சபையில மாத்திரமல்ல, குடும்பத்திலும் அப்படித்தான் அமைகிறது. குடும்பத்துக்குள்ளே வர முதல் நாம் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் கணவனும் மனைவியும் நாம் எங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். எங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உண்டாகிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அது என்ன செய்கிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற எல்லா வழிகளிலும் உங்களை நடத்துகிறது. ஆகவேதான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியை நாம் பெறுகிறது முக்கியம். பரிசுத்த ஆவியை பெற்றால் மாத்திரம் போதாது, அந்த பரிசுத்த ஆவிக்கு நாம் கீழ்ப்படுகிறது முக்கியம். அந்த ஆவியை அவித்து போடாமல் இருக்கிறது முக்கியம். அந்த ஆவிக்கு பயப்படுகிறது முக்கியம். அல்லேலூயா. ஆகவே பெற்றுட்டோம் என்று சொல்லிட்டு நாம் எப்படியும் வாழலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் முழுமை சபை ஒற்றுமையாக இருக்கும் போது அது முழுமை உண்டாகிறது. அங்கே ஆவியின் கிரியைகள் நடைபெறுகிறது. அல்லேலூயா. இப்ப சபையிலே கூடி வருகிற வேளையிலே ஆவியின் முழுமை மிக முக்கியத்துவம் படப்படுகிறது. பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் ஒரு சபை செத்த சபை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு விசுவாசியாய் நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. கவனமாக்குங்கள். ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு விசுவாசியாய் நிலைத்திருக்க முடியாது. நீங்க விசுவாசிகளாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தை அவித்து போடாமலும் நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு காரியம் அதுதான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். எது? அபிஷேகம்தான் சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே பாருங்க, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது எப்படி அது அப்படியே அவருடைய ஆடையில் இருந்து சரீரத்திலிருந்து வழிந்து ஓடுகிறதோ அதே மாதிரி இல்லையா? கணவன் மனைவி நீங்க ஒரு சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய வீட்டாருக்கு அப்படியே என்ன செய்ய வேண்டும்? நறுமணத்தோடு அவர்கள் மேல் ஒழுக வேண்டும். சபையிலே இருக்கிறவர்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் சபைக்கு வரும்போது உங்களுடைய அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே உங்களோட சரீரத்தில் தலையில சிரசில ஊற்றப்பட்டது ஆடையினூடாக உங்களுடைய சரீரத்தினூடாக அது ஊற்றப்பட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய அபிஷேகம் மற்றவர்களுக்கு ஊற்றப்பட வேண்டும். அது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்கிறது? அது கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அது எப்படி ஊற்றப்பட வேண்டும் பாருங்க.
இப்படி ஊற்றப்படும் போது இந்த அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு நீங்கள் சரியான முறையில் நல்ல பாத்திரங்களாக செயற்படும் போது இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாறுகிறது, உங்கள் குடும்பத்துக்கு மாறுகிறது, உங்கள் சபைக்கு மாறுகிறது. எப்படி மாறுகிறது? எர்மோன் மலை, அருமையானவர்களே பாருங்க, சீயோன் மலை, 2 மலையை பார்க்கிறோம், வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் இருக்கிற மலைகள். சரி, எர்மோன் மலை மிகவும் உயர்ந்த மலை. சரியா? என்ன செய்கிறண்டா, பனி வந்து அந்த மலையில இறங்கும் போது இல்லையா, வனாந்திரமா இருக்கிற அந்த பக்கத்து தேசம் எல்லாம் முதல் பனி இறங்கும் போது அதை நினைத்து பயிர்கள் அப்படியே நல்ல பெரிய விளைச்சலை அது கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த மலை உயரமாக இருக்கின்றபடியால் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் அது வனாந்திரங்களாக இருக்கிற வேளையிலும் இந்த மலையிலே பனி அப்படியே பொழிகிறபடியால் அந்த பனி மூலம் வனாந்திரமாக இருக்கிற எல்லா நிலங்களும் என்ன செய்கிறது, அதுவும் அப்படியான செழிப்பை உண்டாக்குறது. அப்படி உண்டாக்கும் போது காய் கறி மரங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, நல்ல விளைச்சலையும் நல்ல கனியையும் கொடுக்கிறது. எப்படி? பனி அங்கே உண்டாக்கும் போது. அல்லேலூயா. இது எதற்கு சொல்லுகிறாரு? வனாந்திரமாய் காய்ந்து கவலையிலும் துன்பத்திலும் வியாதியிலும் ஒரு விளைச்சலும் ஒரு கனியும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஒற்றுமைக்காக பாடுபடும் போது இப்படி ஒரு பெரிய கனி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எதற்கு பாடுபடும் போது? ஒற்றுமைக்காக பாடுபடும் போது. எங்கே? குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில், நீங்க வாழ்கிற இடங்களில். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆமென். பாருங்க, தாவீது என்ன சொல்லுகிறாரு? ஒரு புவியியல் உண்மையிலிருந்து ஆன்மீக பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. கடவுளின் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் கடவுளின் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுமாம்? அவர்கள் மீது உண்டாகும், செழிப்பை கொடுக்கும். அப்ப நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய், ஆசீர்வாதமாய், செழிப்பாய், சுகமாய், ஆரோக்கியமாய் வாழுவதற்கு ஒற்றுமையை உண்டாக்குற பாத்திரங்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? ஒரு புவியியல் காரியத்தை தாவீது எவ்வளவு அழகாக சொல்லுகிறாரு. வேதத்தில் பனி என்பது கடவுளின் உயிரை கொடுக்கும் வார்த்தையை குறிக்கிறது. உபாகமம் 32:2 இவரால் வாசியுங்கள். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. அது எப்படியான வசனம்? ஆசீர்வாதத்தின் வசனம் இறங்குகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 27:28. ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறார்? உனக்கு வானத்து பனியை கொடுக்கிறார். ஏன் வானத்தில் இருந்து பனி? நிலத்தை நனைக்கும் போது என்ன உண்டாகிறது? கொழுமை அடைகிறது. 39வது வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறான்? உனக்கு கனியோ செழிப்போ என்று சொல்லவில்லை, ஆனால் எது ஆசீர்வாதமாக இருக்கு என்று சொல்லுகிறார்? உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்குமேன், அதுதான் நமக்கு விளைச்சலை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 33:13 இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆமென். இந்த வானம் பனியை பெய்ய, உங்களுக்கு மேலிருக்கிற வானம் ஒரு பனியை பெய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
சகரியா ஓசியாவில் சொல்றான், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஒற்றுமை நமது சபைகளிலே கடவுளின் சக்தி வாய்ந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. புரிந்து கொள்கிறோமா? ஒருமனப்பாடு, கடவுளுடைய மக்கள் ஒன்றுபட்டால் வானத்தின் பனி நம்மீது விழும், அது நம்மை பலன் தரும். எந்தெந்த இடம் நம் வாழ்க்கையில வறண்டு போயிருக்குதோ அந்தந்த இடமெல்லாம் வானத்தில் இருந்து பனியை பெய்து அங்கே செழிப்பை உண்டாக்கி பயிரை விளையச் செய்து பூக்கச் செய்து கனியச் செய்து தேவன் இன்பத்தை கொடுக்கிறார் நமக்கு. அதான் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பம் வறட்சியான குடும்பம், ஒரு சபை வறட்சியான சபை. அல்லேலூயா. தேவன் வானத்திலிருந்து பனியை உண்டாக்க வேண்டுமாக இருந்தால் அழைக்கப்பட்டவர்கள் ஒற்றுமையாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் அருமையானவர்களே, பனி என்பது ஒரு ஆவியின் ஒற்றுமைக்கு ஒரு பொருத்தமான அடையாளம். ஏனென்று சொன்னால் இரவு பருவத்திலே தான் பனி என்ன செய்கிறது? அமைதியான வேளையில் இரவில் அப்படியே படருகிறது. ஒரு புயலுக்கு பின்னால் பனி ஒரு காலம் என்ன செய்வதில்லை. பனி படருமா மலைக்கு மேல? இல்லை. பிரச்சனைகளுக்கு பின்பாக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது இல்லை. அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் பின்பாகத்தான் கடவுள் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு சபைக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப பனி என்பது ஆவியின் ஒற்றுமைக்கு பொருத்தமான ஒரு அடையாளம். அல்லேலூயா. புயலுக்கு பிறகு ஒருபோதும் ஏற்படுவது இல்லை. அல்லேலூயா. பனியை நாம் உற்பத்தி செய்ய முடியாது, நாம் இறக்கவும் முடியாது. அது கடவுளால தான் அது செய்ய முடியும். ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதி திருச்சபை நினைத்துக் கொள்வோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் கடைசி வசனங்களை என்னத்தை வாசிக்கிறோம்? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, பாருங்க, ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. சோஸ்திரம். அருமையானவர்களே, நாம் வித்தியாசமான மனுஷர்கள். ஆனால் எபேசியர் 4 சொல்லுகிறபடி உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கை உடையவர்கள், ஒரே சரீரம் உடையவர்கள், ஒரே ஆவி உங்களுக்கு உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே விசுவாசம் உண்டு, ஒரே ஞானஸ்தானம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே பிதாவும் தேவனும் உண்டு. இந்த காரியத்திலே யாராவது ஏதாவது ஊவெனிகற்றிருக்கிறதா? இல்லவே இல்லை. இதுல நீங்க ஒரு மனத்தா இருந்தா போதும். நீங்க வித்தியாசமான கருத்துக்கள் உடையவர்களா இருக்கலாம். எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டாகவில்லையா? யோசேப்புக்கும் சகோதரர்களுக்கும் பிரச்சனை, வாக்குவாதங்கள் உண்டாகவில்லையா? மிரியமுக்கும் ஆரோனுக்கும் சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை வரவில்லையா? தாவீது பிள்ளைகளை எதிர்க்கிற அளவுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? அருமையானவர்களே, கர்த்தருடைய சொந்த சீடர்களை எடுத்து பாருங்கள் இல்லையா? என்ன நடந்தது? நீயா நானா பெரியவர் என்று சண்டையிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். பவுலும் பர்னபாவும் யோவான் மீதும் மார்க்கு மீதும் தர்க்கம் கொண்டதை பார்க்கிறோம். இப்படி பல காரியங்கள், உதாரணங்கள் சபையிலே சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் எல்லாரும் ஒன்றிலே தவறவில்லை. என்ன தெரியுமா? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், எல்லாருக்கும் ஒரே தேவன். ஆமென். 100% சொல்லுவேன். இதில் இருக்கிற அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் நீங்கள் யாரும் அதில் எந்தவித வித்தியாசம் பாகுபாடுகளும் இல்லை. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒற்றுமைக்காக
அருமையானவர்களே, ஒற்றுமைக்காக உங்கள் குடும்பத்தில், ஒற்றுமைக்காக உங்கள் சபையில் உங்களை அர்ப்பணியுங்கள், ஒருமனப்படுங்கள். அது அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும், தாங்க வேண்டியிருக்கும், சகிக்க வேண்டியிருக்கும், பேச்சு வேண்டியிருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தினால ஜெயம் கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாளில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே உண்டாகும். முதலாவது என்ன உண்டாகும்? நாம் ஒருவரை ஒருவர் காணும் போது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போது அது பெரிய நன்மையும் இன்பமுமாயிருக்கும். அல்லேலூயா. அது கடவுளுடைய சித்தம், இது தேவனுடைய திட்டம். அதனால எங்களுக்கு சமாதானம், இன்பம், ஆரோக்கியம், சந்தோஷம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதற்கு ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள், ஒற்றுமைக்காக உங்களை அர்ப்பணியுங்கள், இல்லையா? அப்போ ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குமான நல்ல ஒரு தைலம் நீங்க போகிற இடமெல்லாம் மணக்கும். மூன்றாவது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே நீ வீட்டில் ஒற்றுமையை காத்தா, சபையில் போராடங்களில் ஒற்றுமையை காத்தா, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை பூமியில் மாத்திரமல்ல, அருமையானவர்களே, ஜீவனை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நாளைக்கு செத்தால் அந்த ஜீவனை தேவன் நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். பூமியில் ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எப்போ? யாருக்கு? ஒற்றுமையை காத்து கொள்ளும் போது. இந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசிங்க போய்.